வணக்கம். பிரெக்னன்சில மேக்கப் போடலாமா வேண்டாமா வாங்க பார்க்கலாம். பிரெக்னன்சி அப்படின்னாலே நம்ம ஃபேஸ்க்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். இதை நான் முழுசாவே நம்புறேன். ஏன்னா எனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில நான் 3 months கேரிங்கா இருக்கும்போது உங்க எல்லாருக்குமே தெரியும் 3 monthsல பெருசா வயிறுலாம் தெரியாது. ஒரு ரயில்வே கிராசிங்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பூக்காரமா வந்து பூ வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. பட் மணி சேஞ்ச் இல்லாததுனால என்னால வாங்க முடியல. உடனே அந்த அம்மா இல்லம்மா நீ பிரெக்னெண்டா இருக்க, இந்த பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்னு என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். அந்த அம்மா எப்படி நம்மள பிரெக்னன்சின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. அப்பவே நான் உணர்ந்தேன் நமக்கு உண்மையிலேயே பிரெக்னன்சினால ஒரு க்ளோ இருக்குதான் செய்யுது. பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ் அண்ட் த இன்டர்னல் ஹாப்பினஸ் வாட் வி ஆர் ஹேவிங். அப்படி இருக்கும்போது அதையும் மீறி நம்மளுக்கு மேக்கப் போகணுன்ற ஆசை இருக்கிற பட்சத்துல தாராளமா போடலாம். பட் அவங்க பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே மேக்கப் போட்டுட்டு இருக்க ஒரு பர்சனா இருந்தா அதே ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ஆனா அதுல வந்து கெமிக்கல்ஸ், தாலேட்ஸ், ஃபார்மால்டிஹைட், ரெட்டினாய்ட்ஸ், பாராபன்ஸ் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இல்லாத ப்ராடக்ட்ஸா சூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து போடுறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுவாங்க. அந்த பிரஷஸ், ஸ்பாஞ்சஸ், லிப்ஸ்டிக்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணாம மாதிரி பாத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஈவென்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா மேக்கப்பை கரெக்டா ரிமூவ் பண்ணிடுங்க. தட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் ரிமூவிங் த மேக்கப். நல்லா ரிமூவ் பண்ணிட்டு முகத்தை நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு படுக்க போங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.